எப்போவுமே பாண்டிச்சேரி கடலூர் தாண்டறதுக்குள்ளே ரொம்ப டிராஃபிக் ஆகிடும், ஒரு 1 hour மேலே ஆகிடும் அதுக்கே. ஸோ அதை ஸ்கிப் பண்ணுறதுக்கு இந்த ரூட் வந்து நல்லாயிருக்கும், அதனால ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி தான் வந்து நாங்கள் இது வந்து 130 rupees சிங்கிள் என்ட்ரிக்கு. ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் நம்ம வந்ததுனால ஏற்கனவே 130 டிடக்ட் ஆயிடுச்சு. டபுளுக்கு வந்து 195 போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் 60 தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்டேட் ஆச்சுன்னா நான் சொல்கிறேன். ரெண்டு சைடும் நல்ல வாழைத்தோப்பு பாருங்க, அந்த சைடும் இருக்கு, நல்லா இருக்கு. ரைட் எடுத்து ஒரே ஒரு நேரா போனீங்கன்னா அடுத்து ஒரு ஜங்ஷன் ஒன்று வரும், அது ரைட் எடுத்தீங்கன்னா நேரா போயிடும். பாண்டிக்குள்ளலாம் போகாதுல்ல, பாண்டிக்குள்ள போகாது. இது வந்து விக்ரவாண்டி டோல்கேட் வரும் பாத்தீங்களா. இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்துட்டோம். இப்போ சொல்லுங்க, இந்த ரூட் பெஸ்ட்டா இல்லை பாண்டிச்சேரி கடலூர் போயிட்டு ஜிஎஸ்டி வர்றது பெஸ்ட்? இப்போ பார்த்தன எங்க வந்திருக்கோம், இப்போதான் விக்கிரவாண்டி டோல் வந்திருக்கோம். இங்கேருந்து இன்னும் திண்டிவனம் போகணும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து ஒரு ரோட் ட்ரிப் தாங்க பார்க்க போகிறோம். சிதம்பரம் டு சென்னை ரோட் ட்ரிப்பு. டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 220 kilometers. ஸோ எப்படி போகிறோம் எல்லாமே டீட்டெயில்ஸும், நான் எவ்வளோ டோல் எல்லாமே நான் அப்படியே சொல்கிறேன் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் பார்த்தோம்னா வந்து 4:30 ஆகுது. இதுக்கு ரூட் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து கடலூர் போயிட்டு பாண்டிச்சேரி போயிட்டு ஈசிஆர் வழியாக சென்னை போகலாம், இல்லைன்னா திண்டிவனம் போயிட்டு ஜிஎஸ்டி பிடிச்சி சென்னை போகலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் கடலூர் போயிட்டு அந்த நாகப்பட்டினம் விழுப்புரம் ஹைவே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இது ஆக்சுவலாக அந்த ரோடு தான். யூஸ்வலாக கடலூரில் போயிட்டு கட் பண்ணி நாங்கள் ஒர்க் அது வரைக்கும் முடிக்காமல் இருந்துச்சு, கடலூர் வரைக்கும் முடிஞ்சிருந்தது. அதுக்கு மேலே ரோடு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ ஏதோ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. விழுப்புரம் வரைக்கும் ஓப்பனாக இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். அதுவே விழுப்புரத்துக்கு போகாமல் திண்டிவனத்துக்கு அங்கே ஏதோ ஒரு வழி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ கிட்ட போயிட்டு கடலூர் கிட்ட போயிட்டு யாருக்கிட்டையாவது கேட்டு ரோடு எப்படி போகுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய்க்கலாம். சிதம்பரம் டு கடலூர் வரைக்கும் வந்து சூப்பரான ரோட்ஸு, 4 lane, இந்த சிமெண்ட் ரோடு நல்லா ஃப்ரீயாக நல்லாயிருக்கு. சிதம்பரம் இல்லை, அதை தாண்டி சீர்காழி நாகப்பட்டினம் இருக்கும்ல, அது எந்த அளவுக்கு அந்த சைட்லாம் முடிஞ்சிருக்குன்னு தெரியல. பட் சிதம்பரம் டு கடலூர் வரைக்கும் எஃபர்ட்லெஸ்ஸாக போயிடலாம் நம்ம. அதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் வந்து ஆக்சுவலாக நாங்கள் சென்னையிலேருந்தே வந்தோம். ஸோ மார்னிங் வரும்போது ஜிஎஸ்டியில் வந்துட்டு திண்டிவனம் வந்து பாண்டிச்சேரி கடலூர் வழியாக தான் வந்தோம். எப்போவுமே பாண்டிச்சேரி கடலூர் தாண்டறதுக்குள்ளே ரொம்ப டிராஃபிக் ஆகிடும், ஒரு 1 hour மேலே ஆகிடும் அதுக்கே. ஸோ அதை ஸ்கிப் பண்ணுறதுக்கு இந்த ரூட் வந்து நல்லாயிருக்கும், அதனால ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரிப்போட ஃபஸ்ட்டு டோலு இன்றைக்கி தான் வந்து நாங்கள் இது வந்து 130 rupees சிங்கிள் என்ட்ரிக்கு. ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் நம்ம வந்ததுனால ஏற்கனவே 130 டிடக்ட் ஆயிடுச்சு. டபுளுக்கு வந்து 195 போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் 60 தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்டேட் ஆச்சுன்னா நான் சொல்கிறேன். அந்த டோலில் சொன்ன மாதிரியே மார்னிங் 130 எடுத்துருந்துச்சு, இப்போ வந்து 65 எடுத்திருக்கு. ஸோ டோட்டலாக டபுள்ன்றதுனால 195. ஸோ அப்படியே பார்க்கலாம். கீழே தான் வந்து ரயில்வே கேட் இருக்கு. ரயில்வே கேட்டு தானே, ரயில்வே ட்ராக்.
கடலூர் இங்கே தான் வந்து உள்ளே போவோம் சிப்காட் வழியாக போகிறதுக்கு சர்வீஸ் ரோட்டில். இதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, இப்போ பிரிட்ஜ் ஓப்பனாக இருக்குது. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு போகுது, எந்த ரூட்டில் போகிறோன்னு பார்க்கலாம். அங்கேருந்து வராங்க, தெரியல, பார்ப்போம். விருதாச்சலம் திருச்சிலாம் போனால் கீழே இறங்கி போகணுமா சர்வீஸ் ரோட்டில்? எங்கேயும் ஒரு ரயில்வே கிராசிங் ஏதாச்சும் இருக்கா தெரியல. சன் கிளார் அடிக்குது பயங்கரமா. விஷுவல்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல. ரெண்டு சைடும் நல்ல வாழை தோப்பு பாருங்க, அந்த சைடும் இருக்கு, நல்லா இருக்கு. சன்னு பயங்கரமா இருக்கு. திண்டிவனம் 98 கிலோமீட்டர். விழுப்புரம் 60 கிலோமீட்டர். கடலூர் ஊர் தாண்டலான்னு நினைக்கிறேன். போயிட்டு தான் இருக்கு. நல்லா இருக்கு இந்த ரோடு. பட் எந்த ரோட்லயும் எனக்கு தெரிஞ்சு போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ரோடு முடிஞ்சிருச்சா? ரைட்டில் வந்து கடலூர் சிட்டிக்கு வேணும்னா போய்க்கலாம். ஓகே, பாண்டிச்சேரிக்கு ஸ்ட்ரைட்டாக போட்டு இருந்துச்சு. என்னையா அங்கே ஏறினதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டே இருக்கணும் விழுப்புரத்துக்கு. கடலூர் தாண்டி பாண்டிச்சேரி பார்டர் உள்ள வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அந்த ரோடுக்கு பேரலாக வருதோ பாண்டிச்சேரி ரோடுக்கு. அங்கே மகாத்மா காந்தி காலேஜ் இருக்குது பாருங்க. அது சிட்டிக்கு வெளியில வருது, அவ்வளோதான். அது பேரலா பைபாஸ் மாதிரி தான் வருது. ஓகே, சீக்கிரமா வந்துட்டா ஓகே தான். இப்போ வந்துட்டோம்ல, இந்நேரம் கடலூர் உள்ளே தானே சுற்றின்னு இருந்திருப்போம். ஆமாம் ஆமாம், சரி பார்க்கலாம். பாண்டிச்சேரி அப்படியே தான் பேரலாக தான் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த ரோடு. இன்னும் 15 கிலோமீட்டர்ஸ் காட்டுது ரைட்டில். இந்த ரோடு நிறைய பேருக்கு தெரியாது போல. தெரியாதா இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலையா என்னன்னு தெரில. எப்போத்துலேருந்து ஓப்பன் பண்ணாங்க, எவ்வளோ தூரம் போவோன்னு. அதனால நிறைய க்ரௌடு இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. 4 என்ன சொல்கிறது 5 o'clock ஆகுது. சன்ஷேட் அப்படியே கண்ணில் அடிக்குது. சென்னை 168 கிலோமீட்டர். கீழே போயிட்டு போனா அது பாண்டிச்சேரி போய் போகிறதுக்கு. திண்டிவனம் நம்ம அடுத்த கட்டு ஏதாவது திண்டிவனத்துக்கு இருக்குன்னா அங்கே கட் பண்ணுவோம், இல்லை நேராக விழுப்புரம் போய் போகணும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது பாண்டி திண்டிவனம் ரோட்ல ஒரு முருகன் கோயில் இருக்கு தெரியுமா? கோயில் சாமி மயிலம். அங்கேருந்து திண்டிவனத்துக்கு ஒரு ரோடு இருக்கும், அங்கே போய் எங்கேயாவது ஜாயின் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதாவது பெட்டர் இருக்குன்னா பார்ப்போம். விழுப்புரம் போயிடலாம். ஓகே, விழுப்புரம் 32 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. கடலூர்லேருந்து விழுப்புரத்துக்குள்ள ஐயோ எவ்வளோ போட்டு இருக்கு? 210 போட்டு இருக்கா? 210 போட்டு இருந்துச்சு. பார்த்துட்டு சொல்கிறேன் கரெக்டாக. இதெல்லாம் வந்து ஆள் இல்லாத டோல். சம்பளமும் கொடுக்க தேவையில்லை, அப்புறம் எதுக்கு நம்ம கிட்ட இவ்வளோ வாங்குறாங்க? எவ்வளோ
எவ்வளோ டிடெக்ட் ஆகுது ஊர்க்காரங்களுக்கு தெரியும் திண்டிவனத்துக்கு வழியெல்லாம். இங்கேருந்து திண்டிவனம் ஆ கீழே போயிடுங்க. ஆ கீழே போய் பிரிட்ஜிங் ரைட் எடுத்துங்க. ஆ ரைட் எடுத்து ஒரே ஒரு நேரா போனீங்கன்னா அடுத்து ஒரு ஜங்ஷன் ஒன்று வரும். Okay. அது ரைட் எடுத்தீங்கன்னா நேரா போயிடலாம். ஒரே ஒரு பாண்டிக்குள்ளெல்லாம் போகாதில்ல. பாண்டிக்குள்ள போகாது. இது வந்து விக்ரவாண்டி டோல்கேட் வரும் பாத்தீங்களா? ஆ இல்ல கீழே போயிட்டு ரைட் எடுங்க. ஆ ரைட் எடுத்து அந்த ரோடு அப்படியே பெண்ட் ஆகும். ஆ ஸ்ட்ரைட்டா நேரா போனீங்கன்னா அடுத்து ஒரு ஜங்ஷன் ஓகே 4 ரோடு. அத அது ரைட் எடுத்துங்க. ரைட்டா ரைட் எடுத்தா நேரா அந்த பைபாஸ் சென்னை பைபாஸ். ஓகே ஓகே அந்த நல்லா இருக்குமா ஜிப்மர் தேசிய திண்டிவனம். நெடுஞ்சாலை அது. திருச்சி சென்னை டு திருச்சி. சரி சரி ஆ. தேங்க்ஸ். அதான் ஜிக்மர் தாண்டி தான் வரும். ஓகே ஓகே முடியம்பாக்கம் ஹாஸ்பிட்டல் சொன்னீங்களா அதுவா? ஜிக்மர்னா அது பாண்டிச்சேரி. நீங்க அங்க அவுட் வந்துட்டீங்க நீங்க. அதான் அது தாண்டி போய் அந்த ரோட்ல ஏறுமா இல்ல ஜிஎஸ்டில ஏறுமா? இல்ல அந்த ரோட்ல ஏறிடும். இதுக்கு சம்மந்தம் இருக்காது. சரி, அதுல இருந்து நீங்க உள்ள வரணும். அந்த பைபாஸ் திண்டிவனத்துல இருந்து அது வரும். இங்க வரணும்னா ஒரு 30-35 கிலோமீட்டர் இருக்கும். சரி சரி எனக்கு சென்னை தான் போகணும். அதுதான் இதுல இருந்து ரைட் எடுத்துங்க. அது ஒரே ரோடு தான். பைபாஸ்ல போய் அந்த பைபாஸ் உங்களுக்கு போகும்போதே தெரியும் பைபாஸ். அது ரைட் எடுத்தீங்கன்னா டோல்கேட். டோல் வந்து ஒரே ரோடு தான் சென்னை. தேங்க்ஸ். இந்த டோல் வந்ததுல டோல்லேருந்து வந்துட்டு சர்வீஸ் ரோடு எடுக்கணுமா, எடுத்து கொல்லியன்னூரா ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்களே, இப்போ போய் ரைட் எடுக்கணுமா. அந்த ஊர் உள்ள வர போய் ஏதோ 4 ஜங்ஷன் வரும், அங்கேயும் ரைட் எடுத்து போகணும்னு சொன்னாங்க. அப்படி பார்க்கலாம் வாங்க. போனால் திண்டிவனம் ஜிஎஸ்டி ரோட்டில் ஜாயின் ஆகிடும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டோல் ஏதோ 210 நான் தப்பாக பார்த்துட்டேன் போல், 60 ருபீஸு. மெட்ராஸே போயிட்டு எல்லாமே தானே ரைட் எடுக்க சொன்னாங்க. ரைட் எடுக்கலாம். சர்வீஸ் ரோட்டில் வந்துட்டு இந்த பிரிட்ஜுக்கு கீழே ரைட் எடுக்க சொன்னாங்க. இல்லைன்னா நேராக நம்ம விழுப்புரமும் போயிட்டு வரலாம். பட் விழுப்புரம் போயிட்டு திண்டிவனம் போகணும். ஸோ அந்த டிஸ்டன்ஸு இது எப்படி கவர் பண்ணுது, ரோடு எப்படி இருக்கெல்லாம் பார்க்கலாம். வளவனூர்னு ஒரு ஊர் வழியாக தான் போகுது. இது வந்து டோல் லேன் தான். பெரிய ஊராக தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்டெலாம் இருக்குது. இதுதான் இந்த கொல்லியனூருன்ற ஊர். இங்கே தான் 4 ரோடு இது இருக்குது. இதில் ரைட் போக சொன்னாங்க. இதுதான் திருச்சி ரோடுக்கு போவோம்னு நினைக்கிறேன், ஜிஎஸ்டிக்கு. அது தெரில, திருவண்ணாமலை ரோடா என்னன்னு. ஏதோ இருந்தாலும் திருச்சி ரோட கட் பண்ணி தான் போக முடியும். அப்புறம் வந்து 10 கிலோமீட்டர் போனோம். இது திண்டிவனம் இல்ல அந்த பெரிய ரோட திருச்சி ரோடுக்கு ஜிஎஸ்டின்னு நினைக்கிறேன். இது பார்த்தோம்னா வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கோம். சிதம்பரம் டு சென்னை வந்து வழியாக பன்ருட்டி வடலூர் வழியாக வந்து இந்த ரோடு விழுப்புரத்தில் ஜாயின் ஆகும். அதுதான் நினைக்கிறேன். நாங்கள் ஏதோ அங்கே கட்டி எடுத்தா அப்படியே ஏதோ திண்டிவனத்தில் போய் அழகாக விட்டுருவோம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இது கரெக்டாக விக்கிரவாண்டியில் தான் போகும் போல இருக்கு. இதுக்கு நேராக அந்த அவுட்டர் ரிங் ரோடா பைபாஸ் ரோடா அதிலே போய் நம்ம விழுப்புரம் இறங்கிட்டு விழுப்புரத்துலேருந்து ஒழுங்காக திண்டிவனம் போயிருக்கலாம் போல். எல்லாம் ஒரே டைம் தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வழியா போறதால ஏதாவது ஒரு டோல் கட் ஆச்சுனாலும் ஓகே. அதுவும் எனக்கு தெரிஞ்சு கட் ஆகாது. இல்லை ஏதோ இது போய் சேர்ற இடமே டோல் பிளாசான்ற மாதிரி தான் காட்டு இருக்கும். இது போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் டோல் வரும். ஸோ அதனால இப்படிலாம் வராதிங்க. இந்த கும்பகோணம் நாகப்பட்டினம் ரோட்லேருந்து ஏறினீங்கன்னா நேராக விழுப்புரம் வந்துட்டு அப்படியே திண்டிவனம் போயிடுங்க. அதான் பெஸ்ட்டு. ஏன்னா இந்த ரோடு திரும்பியே நம்ம 10 கிலோமீட்டர் போனோம் அந்த ஜிஎஸ்டியை பிடிக்க. இந்த ரோடு கொஞ்சம் நல்லாவே இல்லை, அதுவாவது நல்லா இருந்திருக்கும். ஜிஎஸ்டி ரோடு வந்துட்டோம்.
இது வந்து ஆக்சுவலாக இப்போ லாஸ்ட்டாக வந்தது வந்து கும்பகோணம் டு விழுப்புரம் ரோடு. கும்பகோணம் டு சென்னை இந்த வழியாக தான் வந்து ஜாயின் ஆகும். ஆமாம் ஆமாம், டோல் இப்போ தான் வரப்போகுது. அதில் வந்திருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் முன்னாடியிலேருந்து வந்திருக்கணும்ல. இப்போ வந்துருச்சு பாருங்க டோல். கம்மியாக இருக்கும். அப்படி வந்திருந்தா கொஞ்சம் கிலோமீட்டரும் அதிகமாக இருக்கும், மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரி, இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்துட்டோம். இப்போ சொல்லுங்க, இந்த ரூட் பெஸ்ட்டா இல்லை பாண்டிச்சேரி கடலூர் போயிட்டு ஜிஎஸ்டி வர்றது பெஸ்ட்? இப்போ பார்த்தோன்னா எங்கே வந்திருக்கோம், இப்போ தான் விக்கிரவாண்டி டோல் வந்திருக்கோம். இங்கேருந்து இன்னும் திண்டிவனம் போகணும். நம்ம அந்த ரோட்டில் வந்திருந்தோன்னா இந்நேரம் பாண்டி திண்டிவனம் ரோட்டில் இருப்போம். கரெக்டாக? அப்படியா? 2 hours ஆகாது கடலூர் சிதம்பரம் டு பாண்டி வர? அதான் பெஸ்ட்டுன்றீங்களா? இதில் டோல் தான் அதிகமாகுது. எத்தனை டோல் அதிகமாக? ஃபஸ்ட்டு 130 ஆச்சா, அது வந்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 60, இங்கே வந்து ஒரு 105 165 ஆயிருக்கு எக்ஸ்ட்ரா. எந்த இடத்துல? 130 நம்ம கடலூர் டு சிதம்பரத்துக்குள்ள. அது விடு, அது நார்மலாக அது எவ்வளோ போகிறது. எக்ஸ்ட்ரா டோல் வந்து கடலூர் டு விழுப்புரம் ரோட்டில் இன்னும் ஒரு டோல் எக்ஸ்ட்ரா பண்ணோமா, இங்கே ஒரு டோல். ஆமாம், இந்த ரெண்டுத்துக்கும் பதிலாக நம்ம அங்கே ஒரு டோல் தான் பண்ணியிருப்போம் பாண்டி திண்டிவனம் ரோட்டில். ஓகேவா? அது 60 70. ஆமாம், நம்ம இப்போ இதான் கிட்டத்தட்ட நம்ம விழுப்புரத்தில் இருக்கோம். விழுப்புரம் டு திண்டிவனம் பாண்டி டு திண்டிவனம் ஒரே டைம் ஆகும். ஆமாம், இந்நேரம் அந்த ரோட்டில் போயிருந்தா பாண்டி திண்டிவனம் ரோட்டில் நடுவில் இருப்போம். ஓகே சரி, அதுதான் பெஸ்ட்டுன்றீங்களா நீங்கள்? ஓகே, வழக்கம் போலே வந்துருங்க. சரி, இதுக்கு மேலே வந்து நம்ம எப்போவுமே பார்த்த ரோடு தான், அதனால் நான் அப்படியே லைட்டாகவே காமிச்சிக்கிறேன். டோலை வாங்கிட்டு இந்த சர்வீஸ் ரோட்லேயே ஓட்டிட்டு போகணும்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா? இங்கே வந்து நிறைய ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கும். திண்டிவனம் வந்திருக்கோம். டைம் வந்து கரெக்டாக 6 o'clock ஆகுது. 4 மணிக்கு சிதம்பரத்தில் கிளம்புனோம். 4னா 2 hours ஆயிருக்கு. அந்த ரூட்டில் வந்தால் அந்த ரோட்டில் வந்தாலும் இதே தான் இருக்கும். இதே தான். ஆனால் இது வந்து சொத்து, டிஸ்டன்ஸும் அதிகம், டைமும் கொஞ்சம் அதிகம் தான். அதை விட ஒரு 10 minutes ஆகுது அதிகமாக இருக்கும். அந்த நடுவுலலாம் புகுந்து வந்தோம்ல, அது தேவையில்லாத வேலை. அப்படியே வந்தாலும் நேராக விழுப்புரம் ரோடு அது எங்கே போய் சேருதோ அங்கே போய் ஜிஎஸ்டி மட்டும் வர்றதான் பெஸ்ட்டு. நடுவில் இந்த திண்டிவனம் போகிறேன்னு இந்த ரோட்டில் வரதெல்லாம் வேஸ்ட்டு. அப்புறம் இன்னொரு ஐடியா ஒன்று இருக்குது, அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. அந்த ரோட்லேயே கடலூர்லேருந்து வந்து பாண்டிச்சேரிக்கு அதுலேருந்து இறங்குற மாதிரி இருக்குது. ஸோ அதில் இறங்கி வேணால் ஒரு டைம் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை வேறு யாருக்குன்னா அந்த ரோடு பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு கடலூர் டு பாண்டி அது வரைக்கும் தான் டிராஃபிக் இருக்கும். நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து வந்து திண்டிவனம்லாம் டிராஃபிக் இருக்காது. மேபி அந்த ரோடு கடலூரில் ஏறி பாண்டிச்சேரிக்கு இறங்கி வந்தோம்னா அது நல்லா இருந்தால் இது வந்து நல்ல ரோட்டாக வச்சுக்கலாம் நம்ம. அந்த ரோடு பாண்டிச்சேரிக்குள்ளே போய் இறங்குச்சுன்னு வச்சுக்கேன், திரும்பி பாண்டி டிராஃபிக் தான் வெளில வரணும்ல. இல்லை, பார்க்கணும் அது எங்கே போய் இறங்கும், எப்படி இருக்கும் நல்லா தெரியல. இன்னொரு ரோடு அங்கே எங்கே போய் இறங்குச்சுன்னா திரும்பி அங்கேருந்து திரும்பி வெளில வரணும். வந்து ஜிப்மார் தாண்டி அந்த ரோடு ஜிப்மார் தாண்டி திண்டிவனம் ரோட்டை எங்கேயாவது பிடிச்சிச்சுன்னா மட்டும்தான் ஓகே. இல்லைன்னா இந்த ரோடெல்லாம் ஃபாலோ பண்ணுறது வேஸ்ட். சரி, ஓகே, ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னா எப்பவும் வர ரோட்லேயே வந்துருங்க, அவ்வளோதான்.
திண்டிவனம் டோல் இதுக்கு வந்து 75 ருபீஸு. மேல்மருவத்தூர் வந்திருக்கோம். டைம் வந்து 6:23. சென்னை வந்து ஒரு 90 கிலோமீட்டர் இருக்கு. செங்கல்பட்டு 39 கிலோமீட்டர்ஸ். மார்னிங்கும் வந்து ஜிஎஸ்டியில் தானே போனோம் சிதம்பரம்க்கு. கொஞ்சம் பிஸியாக தான் இருந்துச்சு, பட் நின்று போகிற அளவுக்குலாம் இல்லை, அப்படியே மூவ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. இப்போ அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காதுன்னு நினச்சேன், பட் இப்பயும் இருக்கு, ஓரளவுக்கு இருக்கு கூட்டம். செங்கல்பட்டு டோல் வந்துட்டோம். டைம் வந்து கரெக்டாக 7 o'clock ஆகுது. இதோட டோல் ரேட்டும் 75 ருபீஸு. இன்றைக்கி வந்து நாங்கள் காலையில் தானே போனோம், அதனால் வந்து இந்த டோல்லலாம் எங்களுக்கு வந்து பாதியாக டிடக்ட் ஆகுது. 75னா 35 அப்படி டிடக்ட் ஆகுது. ஓகே, அவ்வளோதான். நான் கொஞ்ச நேரத்தில் வீடு வரப்போகுது. Since it's a long day for us, I'll end the video by now. Hope இந்த vlogல வந்து உங்களுக்கு ஒரு some information கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கன்க்ளூஷன் அதே தான். நீங்கள் திருச்சி போனோன்னா மேபி விழுப்புரம் ரோடு எடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சிதம்பரம் கடலூர் சைட்லேருந்து. சிதம்பரத்துலேருந்து திருச்சி போகிறதுக்குலாம் அந்த ரோடு வர தேவையில்லை. கடலூர்லேருந்தோ அந்த ஏரியாவிலேருந்து வந்தால் தான். சிதம்பரத்துலேருந்து எதுக்கு திருச்சி வரதுக்கு அங்கே வரணும்? நேராக காட்டுமன்னார்குடி ஜெயங்கொண்டம் அது வழியாக சூப்பரான ரோடு போட்டாங்க. இல்லைன்னா மாயவரம் கும்பகோணம் அந்த ரூட்டில் போகிறேன்னா அந்த சைட் போகணும். விழுப்புரம் ரோடு வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. எப்போவும் வர மாதிரியே வந்து கடலூர், பாண்டிச்சேரி வந்து திண்டிவனம் வந்து வந்துடலாம். இல்லை பாண்டிச்சேரி வந்துட்டு ஈசிஆர் ரோடு வந்து வந்துடலாம். ஈசிஆர் ரோடு நாங்கள் எதுக்கு ஸ்கிப் பண்ணுறோன்னா அங்கே ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது, அதனால் அங்கே போகிறதில்ல. லாஸ்ட்டாக ஜூனில் போனோம், அதுக்கப்புறமாவே அந்த சைடு போகல. இப்போ எந்த அளவுக்கு ஒர்க் முடிஞ்சிருக்குன்னு தெரியல. வேறு யாராவது ஈசிஆர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். டோல் பார்த்தோம்னா வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக நாங்கள் வந்த வழி வந்து பார்த்தோம்னா 4:55 வருது. அதே நாங்கள் மார்னிங் வந்து இந்த வழியாக தானே போனோம், எக்ஸப்ட் அந்த விழுப்புரம் அதெல்லாம் தாண்டி. ஸோ அதனால் கொஞ்சம் ஆஃப் ரெடியூஸ் ஆகி ஒரு 300 அப்படி வந்துச்சு, 305 அந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான். ஹோப் இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலில் வந்து நிறைய ரோட் ட்ரிப் வீடியோஸ், ட்ராவல் விலாக்ஸ் எல்லாமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை. டைம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம 4 o'clock கிளம்பணும். இப்போ வந்து 8 ஆக போகுது. ஸோ அரௌண்ட் ஒரு 4 hours வந்துட்டோம் சிதம்பரம் டு சென்னை. அந்த வழியாக போயிட்டு வந்ததுனால நீங்கள் நார்மல் ரூட்டில் வந்திருந்தாலும் ஆல்மோஸ்ட் இதே டைம் தான் இருக்கும். நாங்கள் வந்து வித்தவுட் பிரேக், இன்றைக்கி எதுவும் பிரேக் எடுக்கல. ஸோ லஞ்சு சாப்பிட்டு வந்ததுனால எதுவும் எடுக்கல. ஸோ அவ்வளோதான்.